ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம வயநாடு வந்துட்டோம். அண்ட் இதுதான் பார்த்திங்கன்னா நான் போட்ட கடைசி வீடியோ வயநாடு சீரீஸில். ஸோ இன்றைக்கி நாங்கள் வயநாடுக்கு பந்திப்பூர் ஃபாரஸ்ட் வழியாக வந்தோம். பட் வரும்போது பார்த்திங்கன்னா வெறும் அனிமல்ஸ் ஏதாவது மேஜராக பார்க்கலான்னு பார்த்தா வெறும் மான், அப்புறம் குரங்கு அந்த மாதிரி தான் பார்த்தோம். ஸோ யானை பார்க்கவே முடியல. ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அனிமல்ஸை தேடி ஒரு பயணம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வயநாடு வந்ததுலேருந்தே மேஜராக எதுவும் பெரிய அனிமல்ஸ்லாம் பார்க்கவே இல்லை. வெறும் மான் பார்த்தோம் பந்திப்பூர் ஃபாரஸ்ட் வழியாக வரும்போது. அண்டு குரங்கு பார்த்தோம். அட்லீஸ்ட் யானையாவது பார்க்கலான்னு நினச்சோம், பார்த்தா யானை பார்க்கவே முடியல. அண்டு ஸோ வயநாடு ஃபுல்லாகவும் நாங்கள் சுற்றிட்டோம். அங்கேயும் பெருசாக எந்த அனிமல்ஸும் பார்க்கல. அட்லீஸ்ட் நம்ம வயநாடு நேஷ்னல் பார்க்காவது போயிட்டு அங்கே சஃபாரி மாதிரி போயிட்டு ஏதாவது அனிமல்ஸ் பார்க்கலான்றதுக்காக ட்ரை பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னாச்சுன்னா அந்த வயநாடு நேஷ்னல் பார்க் க்ளோஸ்டாக இருந்தது. ஸோ நாங்கள் போன பீரியட்லேயே பார்த்தீங்கன்னா ஓப்பனே பண்ணல. மேபி இது ரெனோவேஷன் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அங்கே சஃபாரியும் போக முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணோம், ஒரு ஈவினிங், ஸோ செம்ம ரெய்னிங், மழை, பயங்கரமான மழை. ஸோ அந்த டைமில் ஓகே சும்மா நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே போய் பார்க்கலாம், ஏதாவது அனிமல்ஸ் பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அட் த சேம் டைம் நம்ம அனிமல்ஸ் பார்க்கலனாலும் இந்த ட்ரைவ் சூப்பராக இருக்குன்றதுனால மழை பெய்யும் போது ஜஸ்ட் அப்படியே நாங்கள் வயநாடு ஃபாரஸ்ட்குள்ளே போனோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸு ஃபாரஸ்ட்டில். அதுவும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 6 o'clock இருக்கும். செம்ம மழை. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்குது, திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். ஸோ அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட் உள்ளே போகும்போது ஃபுல்லாக ட்ரீஸாக இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் நைட் எஃபெக்டில் இருக்கும். அதே நம்ம கொஞ்சம் அவுட்டரில் வெளியே மரம் இல்லாத இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வெளிச்சமாக இருக்கும். பட் இந்த டிரைவிங் சூப்பராக இருந்ததுங்க. அண்டு ஸோ இங்கே அப்படியே அனிமல்ஸ் ஏதாவது பார்க்க முடியுதான்றதுக்காக தேடி போயிட்டே இருந்தோம். ஸோ கொஞ்சம் நேரம் இந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். In 400 meters, your destination will be on the right. அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு கொஞ்சம் தூரம் உள்ளே பட் எதுவும் பார்க்க முடியல. ஸோ அதனால் இப்படியே திருப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல திருப்பிக்கிட்டு யூட்டர்ன் போட்டுட்டேன். ஸோ இங்கே யூட்டர்ன் போட்டுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போகும்போது ஏதாவது பார்க்க முடியுதான்றதுனால மறுபடியும் அப்படியே ஸ்லோவாக நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பணும். பட் இந்த ரோட்ஸ்லாம் செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இந்த ஃபாரஸ்ட்டை உள்ளே ட்ரைவ் பண்ணுறது டிராஃபிக்கே இல்லை. ஸோ வண்டியும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ தான் வந்துட்டுருக்கும். ஸோ உங்களுக்கு பெரிய அளவு டிராஃபிக் இருக்காது. அண்ட் 2 சைடும் ஃபாரஸ்ட்டுன்றதுனால 2 சைடு ட்ரீஸு அண்ட் மழையும் செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க இது. இந்த லெஃப்டில் ஒரு இருக்குது பாருங்கள், இதுதான் வயநாடு நேஷ்னல் பார்க். ஸோ இங்கே தான் சஃபாரி போகலான்னு ட்ரை பண்ணோம். பட் இவங்க க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ நிறைய இடம் நாங்கள் போன டைமில் சில இடம்லாம் க்ளோஸ்டாக இருந்தது.
மேபி நான் சீசன்றதுனால ஏதாவது ரெனோவேட் பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் நீங்கள் போகும்போது கிளியராக செக் பண்ணிக்கங்க. அது வந்து நம்ம கூகுள் மேப்பில் போடும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் அது க்ளோஸ்டாக ஓப்பனான்னு. ஸோ எதுக்கும் நாங்கள் போய் நேரில் போய் செக் பண்ணோம், க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் அந்த சஃபாரி போக முடியல. பட் ஆனால் இந்த ரோடில் ட்ராவல் பண்ணுறதே உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்டு நம்ம உங்களுக்கு ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் ட்ரைவ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து இது ஒரு ட்ரீம் ட்ரைவுங்க. ஃபாரஸ்ட்டில் வந்து மழை பெய்யும்போது இந்த மாதிரி போகிறது வந்து செம்மையாக இருக்கும். அண்ட் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அனிமல்ஸ் வந்து பார்த்தோமா இல்லையான்றது தான். அண்ட் பார்த்தோமா இல்லையான்றது உங்களுக்கு எப்படியும் கடைசியில் தெரிஞ்சிடும். பட் அதுக்காக டைரெக்டாக ஸ்கிப் பண்ணி வீடியோவோட எண்டுக்கு போயிடாதீங்க. ஸோ இந்த டிரைவிங்கும் பாருங்கள், சூப்பராக இருக்கும் ரோட்ஸ்லாம். அதே மாதிரி இது வரைக்கும் நான் மேஜராக பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் காரில். ஸோ மெயினான ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி அண்ட் இப்போ வயநாடு. பட் மற்றபடி சின்ன சின்ன இடங்கள்லாம் போயிருக்கேன், பாண்டிச்சேரி அண்ட் சென்னைக்கு நியர்பை போயிருக்கேன். பட் லாங் டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி அண்ட் வயநாடு தான், 2 இடம் தான் போயிருக்கேன். ஸோ எனக்கு இப்போ இந்த 2 இடம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஊட்டியும் நல்ல பிளேஸ் தான், உங்களுக்கு கிளைமேட் எல்லாமே சூப்பராக இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ்னால் எனக்கு தெரிஞ்சு வயநாடு தாங்க செம்மையாக இருக்கும். மேபி மற்ற நிறைய இடங்களும் இருக்கலாம், மேபி கேரளாலே இப்படி தானான்றதும் எனக்கு தெரியல. பட் வயநாடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. லேண்ட்ஸ்கேப்பும் சரி, ஸோ பெரிய அளவு மலை மேலே ஏறுறது அந்த மாதிரிலாம் இல்லை, டிராஃபிக் பெருசாக இல்லவே இல்லை, ரோட்ஸும் சூப்பராக போட்டிருந்தாங்க. அண்ட் ஃபாரஸ்ட்டு, அதுவும் நம்ம இந்த சம்மர் இல்லாமல் நீங்கள் ரெய்னி சீசன் அந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் நீங்கள். அண்ட் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். பட் என்னென்னா நீங்கள் ஒரே விஷயம் என்னென்னா அந்த நம்ம சில பிளேசஸ்லாம் வந்து தூரமாக இருக்கும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து பார்த்து பிளான் பண்ணணும், அது ஒன்று தான். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். கீழே வந்து பயப்படுறேன், பயந்துட்டு தானே நீ அந்த நைட் ட்ரைவில் பார்த்தீங்கன்னா எந்த அனிமல்ஸுமே பார்க்க முடியல. ஸோ ஃபைனலாக வந்து இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வயநாடுலேருந்து நாங்கள் ரிட்டர்ன் போகிறோம். ஸோ போகிறதும் பார்த்திங்கன்னா பந்திப்பூர் ஃபாரஸ்ட் வழியாகவே ரிட்டர்ன் போகிறோம். ஸோ போகும்போது பார்த்திங்கன்னா இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா 2 யானை வரும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா வளர்க்குற யானை. பட் ரொம்ப செம்ம ஜைஜாண்டிக்காக இருந்ததுங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசு. மேபி இதுதான் கும்கி யானையான்னு தெரியல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரிட்டர்ன் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ பந்திப்பூர் ஃபாரஸ்ட் வழியாகவே போகிறோம். மேபி ரிட்டர்ன் போகும்போதாவது ஏதாவது அனிமல்ஸ் பார்க்க முடியுமான்றதுனால அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு கிளம்பிட்டோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நான் வந்து ஆக்சுவலாக பாதி வழி வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, நாங்கள் வந்து இப்போது மைசூர்லேருந்து வயநாடு பார்த்திங்கன்னா பந்திப்பூர் ஃபாரஸ்ட் வழியாக வந்தோம். ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா இன்னொரு ரூட்டும் இருக்குது, நாகர்ஹொல்லே டைகர் ரிசர்வ் அப்படின்ற ஒரு ரூட்டும் இருக்குது.
அந்த வழியாகவும் நீங்கள் போகலாம். ஸோ வரத்துக்கு ஒரு வழி யூஸ் பண்ணுங்கள், போகிறதுக்கு வந்து வேற ஒரு வழியாக போங்க. ஏன்னா அந்த ஃபாரஸ்ட்டு டிரைவும் சூப்பராக இருக்குன்ற மாதிரி நான் பார்த்துருக்கேன். அது இல்லாமல் அங்கேயும் இன்னும் நிறைய அனிமல்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் எதர் வரும்போதோ சரி இல்லை போகும்போதும் சரி ஒரு ரூட்டை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அகெயின் பந்திப்பூர் ஃபாரஸ்ட் வழியாக தான் போகிறோம். ஸோ அட்லீஸ்ட் இப்போயாவது வந்து நம்ம ஏதாவது அனிமல்ஸ் பார்க்க முடியுதான்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ எப்படிங்க இருந்தது? செம்மையாக இருந்ததுல. ஸோ இந்த ரோடே பாருங்கள், செம்மையாக இருக்குது. நம்ம இந்தியாவில் தான் இருக்கோமா இல்லை வேறு ஏதாவது ஊரில் இருக்கிறோமான்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வந்துடும். அந்த மாதிரி இருக்குங்க இந்த ஃபாரஸ்ட்குள்ளே ட்ரைவ் பண்ணுறது. சூப்பராக இருந்தது. பட் இது வரைக்கும் இன்னும் எந்த அனிமல்ஸும் பார்க்கல. பட் இன்னும் இருக்குது. இப்போ தான் பாதி தூரம் தான் வந்திருக்கோம். போகிறதுக்குள்ளே ஏதாவது பார்க்க முடியுதான்றதை பார்க்கலாம் வாங்க. யானை 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 லெஃப்ட்ல பேபி பேபி தூக்கு பேபி ஜெனி தூக்கு. ஏய் கத்தாத கத்தாத ஜீரோ கத்தாத. யானை வந்து தொத்தினறடா யானை. இரு நான் எடுத்துட்டு ஜன்னல் மூடு பேபி. வருது போய் கிளம்பு.
இரு 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 பேபி இரு பேபி. பொக்கவாயாகுது. வாயில் எப்படி புல்லு சாப்பிட்டு போறான். முன்ன போ. ஃபைனலி பார்த்தீங்கன்னா யானையை பார்த்துட்டோங்க. ஸோ நம்ம ஃபாரஸ்ட்டில் வந்து யானையை பார்க்குறதே வந்து ஒரு தனி ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். நம்ம என்ன தான் வேறு எங்கேயாவது யானையை பார்த்துருந்தாலும் நம்ம இந்த ஃபாரஸ்ட்டில் தேடி வந்து ஒரு அனிமல்ஸ் பார்க்குறது வந்து சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஒரு 2 பெரிய எலிஃபேண்ட்டும் ஒரு சின்ன குட்டி எலிஃபேண்ட்டும் பார்த்தோம். ஸோ அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகும்போது கரெக்டாக பார்த்துட்டோம். ஸோ எங்கள் லக்கா என்னன்னு தெரியல. ஸோ இது ஒரு சூப்பர் ஹாப்பிங்க. நீங்களும் இதேமாரி வந்தீங்கன்னா அனிமல்ஸ் பார்க்கலாம். அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மானும் பார்த்தோம். ஸோ மான் வந்து நீங்கள் நிறைய பார்ப்பீங்க, அது ஈஸியாக பார்த்துடலாம். பட் யானை பார்க்குறது இந்த மாதிரி ரோட்டு ட்ராவல் பண்ணும்போது பார்ப்பாங்க, பட் எல்லாராலையும் பார்க்க முடியாது. அண்ட் அட் த சேம் டைம் டைகர் அந்த மாதிரிலாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த ரூட்டில் வந்து ரொம்ப ரேர் தான். எப்பயாவது தான் யாராவது பார்த்துருப்பாங்க. பட் அட்லீஸ்ட் நம்ம யானையாவது பார்த்துடணும், அது ஒரு ஹாப்பினஸ். அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் போகும்போது ஒரு ரூட்டில் போங்க, இதர் பந்திப்பூரோ இல்லை நாகர்கொல்லே ஃபாரஸ்ட்டோ, அண்ட் ரிட்டர்ன் வரும்போது இன்னொரு ரூட்டில் வாங்க. ஸோ 2 ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓவராலாகவே பார்த்திங்கன்னா இந்த வயநாடு ரைடு வந்து சூப்பராக இருந்ததுங்க. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சம்மர் டைம் விட நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து வின்டர் இல்லை ரெய்னி சீசன் டைமில் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் வயநாடு வீடியோ சீரிஸ் வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதோட இந்த வயநாடு சீரிஸ் வந்து முடியுது. அண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா அப்கமிங்கில் சில ரைடும் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்று நான் போகும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போஸ் பிடிக்கல இல்லை ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை மாற்றிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸு. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கொஞ்சம் நேரம் டிரைவும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த ரோட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும், இது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். பட் நான் இதோட கிளம்புறேன். பாய், see you in the next video. Bye.